ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மினியேச்சர் பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்காக வாங்கினது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக யூனிக்காக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் எங்கே வாங்கினேன், இதெல்லாம் ஒன்று ஈச் எவ்வளோ ருப்பீஸ்ன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், சாமிக்குன்னு தனியாக இது வந்து வீட்டில் இருந்த சாமி. அது போக இந்த மாதிரி இது வந்து குட்டி விளக்கு. பாருங்கள், அழகாக குட்டி விளக்கு. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு குட்டியாக. இதெல்லாம் 5 ருபீஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், அழகாக ஒரு பூக்கூடை. நல்லா அது பூக்கூடைனால பூ போட்டு வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள். அப்புறம் அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கேஸ் அடுப்பு. இதில் வந்து நல்லா பிளாஸ்டிக்கில் வந்து கேஸ் மாதிரி சிலிண்டர் கொடுத்து அது வந்து கேஸ் அடுப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்ரு. அழகாக இருக்குல்ல? இப்போ பாருங்கள், இந்த லைட்ரு வந்து 20 ருபீஸு. இந்த கேஸ் அடுப்பு வந்து 40. இது வந்து 30. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து 30, இது வந்து 40. இது வந்து 20 ருபீஸ் தான் கைஸ். இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சன்னதிக்கு எய்த்தாப்பில் மினியேச்சர் கடைன்னு இருக்குது. அம்மன் சன்னதி எய்த்தாப்பில் இருக்கிற அந்த சந்தில் தான் இருக்குது. கீழே வந்து ஒரு ஷூஸ் கடை இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த கடை வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை கேப்சர் பண்ணி போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அருகாமனைலாம் 5 ரூபா தான் கைஸ். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் 5 ருபீஸ் தான். இதில் இருக்கிறது எல்லாமே 5 ருபீஸ் தான். பட் இந்த பாத்திர கூட மட்டும் 30 ருபீஸு. இது வந்து நம்ம எங்கேயாவது சொருகியும் வச்சுக்கலாம். ஆணியில் எதுலையாவது இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே எவ்வளோ தட்டு ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒன்று 5 ருபீஸு. இந்த ஒரு ஸ்பூன் வந்து 5 ருபீஸு. அந்த மாதிரி தட்டு. அங்கே பாருங்கள், சாப்பிட்ற தட்டு, குழித்தட்டு. அழகாக இருக்குல்ல கைஸ்? இங்கே பாருங்கள், தட்டு. அடுத்து வந்து தோசை கரண்டி. கண்டிப்பாக தோசை கரண்டினா கண்டிப்பாக தோசை கல் தேவைப்படும். அதே இருக்குது. அதே மாதிரியும் தோசை கல், தோசை கரண்டி. அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியாரக்கல், ஆப்பச்சட்டி. அடுத்து வந்து இது வந்து ஏதாவது ஃப்ரை பேன், இல்லைன்னா நம்ம பால் காய்ச்சிற பேன், அந்த மாதிரி எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு வடைச்சட்டி குட்டியாக. எங்கள் பாப்பா வந்து அதுக்குள்ளேயும் விளாண்டுட்டாங்க. வாங்கிட்டு வந்த உடனே வீடியோ எடுத்து காமிச்சதுக்கப்புறம் விளாடுங்கன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்த உடனே ஆர்வமாக விளாண்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து குப்பை வாளியும் முறமும். இது வந்து டஸ்ட்பின் பாக்ஸாம். அழகாக இருக்குல்ல? டஸ்ட்பின் பாக்ஸு. இது முறம். இது வந்து குட்டி ஹாட் பாக்ஸு. இது 5 ருபீஸ் தான். 10 ருபீஸு. இது வந்து 10 ருபீஸு. இந்த டஸ்ட்பின் தான் 5 ருபீஸு. இது 5 ருபீஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அலுமினிய பாத்திரங்கள், இது 5 ருபீஸ் தான். இதே இதில் பெருசு இருக்குது. அதெல்லாம் 10 ருபீஸ், 20, 30 அந்த மாதிரி விலை கூட்டிகிட்டே போகும். இது வந்து 5 ருபீஸ் தான். சின்ன பாப்பாங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், கேரட் சீவுறது. இந்த மாதிரி கேரட் சீவி, அப்புறம் வந்து ஏதாவது பொட்டேட்டோ அந்த மாதிரி சீவி வச்சு விளையாண்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு தெரியுமா? நம்மளுக்கு வீட்டில் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இதுதாங்க அஞ்சரைப்பெட்டி. இந்த அஞ்சரைப்பெட்டி வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், நம்ம இதில் வந்து கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி அஞ்சரைப்பெட்டிலாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா வச்சு விளையாண்டுக்குருவாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி அழகாக குழம்பு பாத்திரம். இது வந்து குழம்பு சட்டி. அடுத்து இங்கே பாருங்கள், குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த குடம்லாம் 30 ருபீஸு. இந்த குடம் 30 ருபீஸு. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸும் 30 ருபீஸு. இதில் வந்து 3 அடுக்கு இருக்குது. 3 அடுக்கும் 30 ருபீஸ் தான். இது 20. இந்த மிக்ஸி வந்து 20 ருபீஸு. அடுத்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அழகாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்க்கலாம். அடுத்து இந்த பருப்பு கடையிற மத்து. அழகாக இருக்குல்ல? பருப்பு கடையிற மத்து. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் கைஸ். இதோட நான் சேர்த்து வாங்கலை. இந்த மாதிரி மாவு கல்லில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்றது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து குட்டி அம்மிக்கல். இதுக்காக விளையாடுறதுக்காக பாப்பாங்களாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் வாங்கினதுனால இந்த கிஃப்ட்டு எங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த குடம் வந்து ஆக்சுவலி இந்த குடம் வந்து 30 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க.
டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சாரி 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக குடம் இருந்தால் குழாய் வேணும். அதனால இது வந்து அடிப்பம்பு குழாய். இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் தண்ணி நம்ம 90s கிட்ஸ்லாம் இது கண்டிப்பாக தெரியும், எல்லோரும் விளையாடுவாங்க. இந்த வாளி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம பம்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக தண்ணி வரும். இது அழகாக இருக்குல்ல. இது 30 ருபீஸ் தான். இங்கே இருக்கிறது எல்லாருமே 30, 5, 10 அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். அழகாக இருக்குல்ல. இந்த சேர் போட்டு இதில் ஏதாவது ஒரு டால் மாதிரி உட்கார வச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ். இது பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேன், இதில் காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் இருக்குது. உங்கள் கண்ணை பார்க்குதா? எது? இந்த சப்பாத்தி கட்டை தான் கைஸ். எத்தனை பேர் வீட்டில் அவங்க அம்மாலாம் சமைக்கிற போது அம்மா மாவு வேணும், எனக்கு நான் சப்பாத்தி உருட்டணும்னு சொல்லுவாங்க. நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்கல்ல. அவங்களுக்குலாம் இது முக்கியமாக வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இருக்கிறதுலே இது ஒன்று தான் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம். இது வந்து 100 ருபீஸ் கைஸ். இது ரெண்டுமே சேர்ந்து 100 ருபீஸு. இது நல்ல ஒர்த்து தான். கொஞ்சமாக மாவு நம்ம பிசைகிற போது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு இதை வச்சு விளாண்டுட்ருப்பாங்க. அழகாக இருந்துச்சு. அதனால தான் இது ஒன்று எடுத்துகிட்டேன் நான். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அம்மன் சன்னதிக்கிட்ட போனாலே போதும். அந்த அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இது வந்து மாடியில் இருக்குது. மினியேச்சர் கடை தான் இது பேர். நல்லாயிருக்கும் கைஸ். நீங்களும் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.